கிளாஸ் ஹோம் குக்கிங் அண்ட் பேக்கிங் லைஃப் ஸ்டைல். ஸோ இது ஒரு ஈவினிங் vlog தான். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தோட்டத்து பக்கம் போயிட்டு அப்படியே சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் கவர் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளும் கூட. ஈவினிங் டின்னருக்கு டின்னருக்கு என்ன நைட் டின்னருக்கு பண்ண அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ அளவு பார்த்திங்கன்னா நான் போக போக சொல்கிறேன். இந்த டம்ளர் 200 ml டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்திருந்தேன், சீரக சம்பா. ஸோ அதில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நெய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா 3 சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு கை புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தி ஒரு கை எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்தி அப்படியே வணக்கிட்டு ஸோ தாளிக்கும் போது வந்து கொஞ்சம் சோம்பு பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். தென் இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சோம்பு லைட்டாக கொஞ்சம் சோம்பு போட்டு இடித்த பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி, அது புளிப்பே தெரியக்கூடாது, சின்ன தக்காளியாக சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இது கூட வந்து கேரட், பீன்ஸ், காய் பட்டாணி, சோயா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீரக சம்பா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் ரைஸ்லேயும் கூட ட்ரை பண்ணலாம். தென் இதோட மெயின் ஹீரோ பார்த்திங்கன்னா தேங்காய் பால். ஸோ இது தேங்காய் பால் வச்சு செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திட்டு, திக்கான தேங்காய் பால் சேர்த்திட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்தி குக்கர் போட்டு முடியாச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு ஒரு விசில் விடலாம். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய தோசைக்கல் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மேலே குக்கரை வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் பால் பிரியாணி சொல்லலாம், தேங்காய் பால் சாதம் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் தம் போட்டுட்டேன். அப்படியே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த ரைஸ் மட்டும் எல்லாேருக்கும் பத்தாது, 4-5 பேர் இருக்கனால. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சட்னி, ஸோ கார சட்னி ரெசிபியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி வந்து அவங்க ஆத்தாட்ட வந்து சட்னி டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சரி ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு போயாச்சு. ஸோ பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது, அதையும் பார்த்திங்கன்னா கழுவியாச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது தான் அப்பாடா வேலை இல்லை அப்படின்ட்டு ஃப்ரீயாக சாப்பிட முடியும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சமைக்கும் போதே எல்லாத்தையும் வந்து சைட் பை சைடு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் ஆர்டர் ஒன்று இருந்தது, ஒரு சூப்பரான கேக்கு. ஸோ சின்சான் தீமில். ஸோ அந்த கேக்கையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அதுக்கு முந்தின நாள் ஐசிங் பண்ணி பேக் பண்ணி எடுத்தாச்சு. அதையும் டெலிவரியும் பண்ணியாச்சு. ஸோ அது கூட சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணோடனே ஒரே ஸ்மெல்லு தான், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா மல்லித்தழை, புதினா அதெல்லாம் போட்டு அப்படி தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த பக்கம் வச்சாச்சு. ஸோ தென் வந்து இது கூட வந்து தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ முறுன்னு வந்து தோசை ஊற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் பருப்பு பொடி இருந்தது, ஸோ அதெல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா மலை சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் தாராளமாக ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அப்படியே திருப்பி போட்டோம்னா ஒரு சூப்பரான பொடி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ரைஸோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக இல்லை கொஞ்சம் பெருசான ஒரு தோசை ஊற்றியாச்சு. ஸோ அடுத்து என்ன, நம்ம பிளேட்டில் அசம்பிள் பண்ண வேண்டியதான். நாம் பண்ணின வந்து தேங்காய் பால் சாதம், தோசை, தொட்டுக்க பார்த்திங்கன்னா கார சட்னி. பிளேட்டை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று சொல்ல மாதிரி ரைஸ் வந்து நம்ம கிளறும் போது மிளப்பில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறினாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெய்யோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அப்படியே கமன்னு இருக்கும். அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு
நம்ம ஃபேமிலியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட் எனக்கு சூடாக சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்றதுனால தட்டில் போட்டுட்டு வந்துட்டு அதுவே கொஞ்சம் ஒரு ரவுண்ட் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தட்டில் போட்டுட்டு நம்ம குட்டி ஜிம்மிக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டு அரட்டை அடிச்சுட்டு சித்தப்பா இருந்திருந்தாங்க. ஸோ பேசிகிட்டு இருந்துட்டு குட்டீஸ்க்கெலாம் நெக்ஸ்ட் வந்து போட்டு கொடுத்தாச்சு. குட்டீஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பயங்கரமாக ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சின்ன குட்டி மூஞ்சி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது, ஏன்னா அவனுக்கு பிடிக்கல போல். ஸோ 2 பேரும் சாப்பிட்டாச்சு. ஸோ நைட் டைம் வந்து எப்போவுமே ரைஸ் சாப்பிடக்கூடாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக தக்காளி சாதம், காய் சாதம், தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று தாளித்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு வைங்களேன். ஸோ அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.